இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருபுறம் பாகிஸ்தான் இந்தியாவிற்குள் பயங்கரவாதிகளை தொடர்ந்து செலுத்த முயற்சிக்கிறது. இன்னொரு புறம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதித்து உள்ளார். இந்த சிக்கலான சூழலில் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோ தேசத்துடன் துணை நிற்காமல் தேர்தல் ஆணையத்தின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார். இந்த 3 சம்பவங்களுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது என்கின்றனர் சர்வதேச திங்க் டாங்க்கள். காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது. இதையடுத்து பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தபோது அமெரிக்கா அமைதி காத்தது. இந்தியாவிற்கு பதிலடி தர முயன்ற பாகிஸ்தான் ராணுவத்தை முறியடித்த இந்தியா பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அடித்து நொறுக்கியது. அப்போது அமெரிக்கா அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால் அடிவாங்கிய விமான தளத்தில் கிரானா ஹில்ஸ் என்ற பகுதியும் அடக்கம் என்று கேள்விப்பட்டதுமே திடீரென்று பதற்றமடைந்தது அமெரிக்கா. கிரானா ஹில்ஸ் பகுதியில் அமெரிக்க அணு ஆயுதங்கள் இருப்பதே இதற்கு காரணம் என்கின்றனர் வல்லுநர்கள். பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத நாட்டில் அமெரிக்காவின் அணு ஆயுதம் ஒளிந்திருப்பது வெளியே தெரிந்தால் அது அவமானம் என்று கருதிய அமெரிக்கா உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தது. போர் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை நிறுத்திவிட்டேன் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதை இந்தியா உறுதிப்படுத்தவில்லை என்ற போதும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அணு ஆயுதம் தொடர்பான விவகாரத்தை மறைத்துவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தவே அதிபர் டிரம்ப் இதை மேற்கொண்டதாக விளக்குகின்றனர் வல்லுநர்கள். அடுத்து இதையே சாக்காக வைத்துக்கொண்டு அமெரிக்காவிற்கு சாதகமளிக்கும் வகையில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியாவோடு ஏற்க டிரம்ப் முயன்றார். அந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாய சந்தையை அமெரிக்காவிற்கு திறப்பது, இந்திய பொருளாதாரத்தை கிரிப்டோ கரன்சிக்கு திறந்து விடுவது போன்றவைகளாகும். ஆனால் அதற்கு இந்தியா மறுத்துவிட்டது. ஆக அமெரிக்க அணு ஆயுதங்களை காட்டிக் கொடுத்தது மட்டுமில்லாமல் தனக்கு லாபமான வர்த்தகத்தை இந்தியா ஏற்க மறுத்ததே டிரம்பை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. இதைத் தொடர்ந்தே டிரம்பின் குரலில் மாற்றம் தென்பட்டது. கிட்டத்தட்ட இதே காலத்தில் இந்தியாவிற்குள் திடீரென்று மாயமானார் ராகுல் காந்தி. அவர் எங்கு சென்றார், யாரை சந்தித்தார் என்ற விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. அவர் திரும்பி வந்ததும் இந்தியாவில் தேர்தல் முறைகேடுகள் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கத் தொடங்கினார். அவருடைய நடவடிக்கைகள் அப்படியே பாகிஸ்தான் வங்கதேசத்தில் நடப்பதைப் போலவே உள்ளது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அமெரிக்காவிடம் செயின்ட் மார்டின் ஐலாண்டை ஒப்படைக்க மறுத்தார். உடனே அவர் தேர்தலில் முறைகேடு செய்து ஆட்சிக்கு வந்ததாக சொல்லி ஆட்சியை கலைத்து விட்டனர். இம்ரான் கான் ரஷ்யாவிற்கு சென்று வந்ததுமே அவரும் தேர்தலில் முறைகேடு செய்ததாக ஆட்சி கலைக்கப்பட்டது. தற்போது அமெரிக்காவிற்கு பணியாத இந்தியாவில் அதே குற்றச்சாட்டை ஆதாரமில்லாமல் முன்வைக்கிறார் ராகுல் காந்தி. இதன் மூலம் இந்தியாவின் எதிர்க்கட்சியை பயன்படுத்தி மோடி அரசை அமெரிக்கா கலைக்க நினைக்கிறதோ என்ற வலுவான சந்தேகம் எழுந்துள்ளது. முன்பு சிஏஏ விவசாய சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல இந்தியாவில் ஆட்சியை கலைக்க அமெரிக்கா டீப் ஸ்டேட் முயன்றது. ஆனால் பலிக்கவில்லை. இந்த முறை இன்னும் வீரியமான இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பின் மீது மக்களுக்கு சந்தேகத்தை கிளப்பும் வகையில் அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது. இந்திய அரசியல் தலைமை மட்டுமில்லாமல் மக்களும் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது என்று எச்சரிக்கின்றனர் வல்லுநர்கள்.